நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் அம்பானி. அம்பானியோட நம்ம பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் அதை விட மிகப்பெரிய சக்தி இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன். நீங்கள் பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகளோடு நீங்கள் செயல்பட்டால் ஜாலியாக பேசலாங்க. இறைவனோட ஜாலியாக பேசலாம். என்ன கேட்குறீங்களோ அற்புதமாக, வீடு வேணும்னு கேட்குறீங்களா கொடுக்கும், கார் வேணும்னு கேட்குறீங்களா கொடுக்கும், நகை வேணும்னு கேட்குறீங்களா கொடுக்கும், பணம் வேணும்னு கேட்டால் கொடுக்கும், நல்ல வேலை கொடுக்கும், கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளை சிறப்பாக கொடுக்கும், சொத்து வேணும் அற்புதமாக கொடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவை? வீடு வேணுமா, கார் வேணுமா, ஒரு தொழில் நல்லா அமையணுமா, எதையுமே நீங்கள் பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, அந்த பாசிட்டிவான நபர்கள் மட்டும்தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அன்பான நபர்கள் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் சூப்பராக வரும். அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. இந்த ஒரு வீடியோ போதும் நம்ம வாழ்க்கையை ஒரு அற்புதமான ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிற நடைமுறையும் நான் இந்த வீடியோவில் முடிவில் சொல்லியிருக்கேன். அதை செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இதை செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கணுங்க. அதாவதுங்க, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அது இறை சக்தின்னு சொல்லலாம், அல்லது இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா பிரபஞ்ச சக்தின்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். இல்லை நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அந்த சக்தி நமக்கு என்ன தேவையோ கேட்டால் கொடுக்கும். நமக்கு கேட்க தெரியல, எப்படி சார் கேட்குறது? அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை பொருத்தி பார்த்து அதிலிருந்து தெளிவாகி வெளியில் வந்து அற்புதமாக செயல்படுத்தினீங்கன்னா 200% ரிசல்ட் வரும். உங்கள் தேவைகள் அற்புதமாக நடக்கும். இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத சூப்பராக கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஒரு உதாரணம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு பிடித்த பழம் வாழைப்பழமாக இருக்கலாம், ஆப்பிள் பழமாக இருக்கலாம், ஆரஞ்சு பழமாக இருக்கலாம், அன்னாச்சி பழமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிடித்த பழத்தை அப்படி ஞாபகப்படுத்துங்க. நமக்கு அப்படியே முன்னால் வந்து நிற்கும். ஆப்பிள் பழமா அப்படின்னு நினச்ச உடனே வந்து நிற்கும். ஆரஞ்சு பழமா நினச்ச உடனே வந்து நிற்குதுங்களா? அதே மாதிரி ஒரு பிடித்த நபர், நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க, அவங்க நினைங்க, அவங்க வந்து நமக்கு முன்னால் வந்து நிற்பாங்க மனசில். ஒரு பிடித்த நகை, ஐயோ இதில் 5 பவுனில் நான் ஒரு நகை செய்யணும், அதில் கல் இப்படி வச்சுருக்கணும், மயில் இருக்கணும், இந்த இடத்துல பூ இருக்கணும், நினச்சி பாருங்கள். நமக்கு முன்னால் வந்து நிற்கும். ஐயோ வளையல் 4 வாங்கணும், இந்த கையில் 4, இந்த கையில் பெரிய வளையல் போடணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அப்படியே எண்ணத்தின் முன்னால் வந்து நமக்கு நிற்கும். ஒரு பிடித்த படிப்பு, இந்த படிப்பை நான் படிக்கணும்டா சொல்லுங்கள். அந்த படிப்பு படிக்கிற உணர்வு நமக்கு முன்னால் வந்து நிற்கும். இந்த வேலை நான் செய்யணும், இவ்வளோ வருமானம் எனக்கு வரணும் நினச்சி பாருங்கள். பணம் நம்மக்கிட்ட நிறைய ஒரு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். எப்போ வரும்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன தேவை, நமக்கு ஒரு நினைவு, ஒரு எண்ணத்தில் நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா நமக்கு மனசில் வந்து நிற்கும். இதுதாங்க இயற்கை. நான் எல்லாம் நல்லதாக சொல்லிட்டு வரேன். நல்ல பழம், ஒரு நகை, ஒரு நபர், ஒரு பிடித்த வேலை, ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம எண்ணங்கள் அதிர்வலைகளால் வந்து நமக்கு முன்னால் நிற்கும். ஆனால் அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை ரிசீவ் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம். ரிசீவ் பண்ணாமல் அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வந்து நிற்கும். நமக்கு ரிசல்ட் வரும். புரியுதுங்களா? அந்த ரிசல்ட் வரணுன்னா என்ன செய்யணும்? நம்ம மனசு வந்துங்க ஒரு நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்களை அற்புதமாக நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு முன்னால் நம்ம மனசில் நிற்கும் அப்படிங்கிறத நான் முன்னால் சொன்னேன். அதே மாதிரி ஏன் நம்மளால் செயல்படுத்த முடியலன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். நெகட்டிவான எண்ணங்களை, எதிர்மறையான எண்ணங்களை நிறைய நம்ம நினச்சிட்ருக்கோம். அதனால தான் நமக்கு நடக்கலைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. என்ன சார் சொல்கிறீங்க? புரியல. ஒன்றுமே இல்லை. இந்த பிஸ்னஸ் செய்கிறோம், லாஸ் ஆகிட்டா என்ன செய்கிறது? இந்த ஆர்டர் நமக்கு அவன் கொடுத்துருக்கான், பணம் தரலைன்னா என்ன ஆகிறது? ஐயோ இந்த வேலை செய்யணுன்னா எனக்கு பணம் இவ்வளோ வெளியிலேருந்து வந்தால் தான் நான் செய்ய முடியும். யார் கடன் கொடுப்பாங்களோ தெரியலையே. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நெகட்டிவான எண்ணங்களை நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்குண்டான சூழ்நிலை அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், அந்த நேர்மறையான எண்ணங்கள் ஜஸ்ட் நினச்சாலே, ஒரு ஆப்பிளை நினச்சாலே ஆப்பிள் நமக்கு மனசுக்குள்ளே முன்னால் வந்து நிற்கிற மாதிரி நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் என்னவோ அற்புதமாக நடக்கும். அந்த சூழ்நிலையிலே, அந்த செயல்பாடுகளில், அந்த எக்ஸிக்யூஷன்லேயே ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும். ஒரு உதாரணம் சொல்லலாம். அந்த உதாரணம் சொல்லிவிட்டு முடிவில் நான் என்ன சொல்கிறேன், என்ன செயல்படுத்தினா நீங்கள் அந்த மனநிலையில் இருக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு எப்படி செயல்படுத்துறதுங்கிற வழிமுறையும் இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன். சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள்.
ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். அன்றாட வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பொருத்தி பார்க்குறோம். நம்ம இப்படி இருக்கிறோமா அப்படி இருக்கிறோமா நீங்களே மனசில் தெளிவுபடுத்தி நீங்கள் செயல்பட்டால் 200% உங்களுக்கு ரிசல்ட் வரும். இப்போ காலையில் எந்திரிக்கிறோம், வீட்டில் சொல்கிறாங்க, ஏங்க இந்த காய் வாங்கிட்டு வாங்க, காய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. சரின்ட்டு நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. கடைக்கு போகிற வழியில் பார்க்குறீங்க, ஒரு ரோட்டோரத்தில் ஒரு வயதான அம்மா ஒரு கிழிந்த ஆடைகள் அழுக்கு துணியோடு போட்டுக்கிட்டு, மழை வேறு லைட்டாக வந்துட்டுருக்கு, கொடையும் இல்லை, அப்படி ஒரு தலையில் இந்த கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? 2 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தோணுதுன்னு சொல்கிறேன், ரெண்டாவது என்ன தோணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு தோணுன்னா, இயற்கையாக தோன்றது, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா, இவன் புருஷன் என்ன பண்ணான், பசங்கள்லாம் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி வயசானவங்களெலாம் ஏன் தான் இந்த மாதிரி செய்கிறாங்களோ தெரியலையே, இந்த நாடே உருப்படி இல்லாமல் போகுது. இதெல்லாம் நம்மளோட எண்ணங்கள். இது எல்லாம் நெகட்டிவ்ங்க. ஸோ உங்களோட எண்ணங்கள் நெகட்டிவாக வந்துருச்சு. யாரோ ஒருத்தர் 3வது மனுஷரை ரோட்டில் பார்க்குறீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு எண்ணங்கள் என்ன வருதுன்னா, அந்த அதிர்வலைகள் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப பாவம், ஏன் தான் புருஷங்காரன் இப்படி ஏமாற்றிட்டானோ, பசங்கள்லாம் என்ன பண்ணுறானுங்க, அந்த பசங்களை கையில் கிடச்சா வெட்டணும், இந்த கவர்மெண்ட்டே சரியில்லை, முதியோர்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எண்ணங்கள் வருதுங்களா? இது எல்லாமே நெகட்டிவ்ங்க. இந்த நெகட்டிவ் எண்ணங்களை புகுத்திட்டீங்க. ஒரு 3வது மனுஷனுக்கிட்ட இருந்து அவங்கள உங்கள் கண் பார்வையில் பார்த்ததுனால அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் அதிர்வலைகளை செயல்படுத்திட்டு கடைக்கு போகிறீங்க. போகும்பொழுது உங்களுக்கு கோபம் வரும். டிராஃபிக்கில் ஒருத்தன் குறுக்க வருவான், ஏன்டா அறிவில்லை, நான் மெதுவாக தானே போகிறேன், ஏன்டா அப்படி குறுக்க வர, திட்டுவோம். இது நடக்கும். ஏன் நடக்குது? அந்த அம்மாவை பார்த்த உடனே நெகட்டிவான அதிர்வலைகளை நீங்கள் உருவாக்குறதுனால தான் அந்த டிராஃபிக்கை பார்த்து திட்டுறீங்க. வண்டி போய் பார்க் பண்ணுவீங்க. பார்க் பண்ணும்பொழுது ஒருத்தன் வந்து லைட்டாக இடிச்சிருவான், காலில் மிதிச்சிருவான், ஏன்டா அறிவில்லை, மெதுவாக தானே வந்துட்டுருக்கேன், ஏன் வந்து இடிக்கிற கேட்பீங்க. ஏன் காரணம்னா, ஆல்ரெடி காலையில் அந்த அம்மாவை பார்க்கும் பொழுதே நெகட்டிவான அதிர்வலைகளை, எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் உருவாக்குனதுனால அவங்ககிட்ட சண்டை போடுவீங்க. கடைக்கு உள்ளே போவீங்க, என்னப்பா தக்காளி பழம் பழசாக இருக்குது, வேறு பழம் இல்லையா? ஏன்னா உங்கள் கண்ணுக்கு எல்லாமே ஒரு நல்லா இல்லாத சூழ்நிலையில் தான் தோணும். ஏன்னா காலையில் வரும்பொழுதே ஒரு 3வது மனுஷங்களை பார்த்து தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களை விதைச்சிட்டிங்க. கடைக்காரன் ஒன்றும் பேச மாட்டான், அவன் பாட்டு பில் போட்டிருப்பான். இருக்கிற பழத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க மிஸ்ஸஸ் திட்டுவாங்க, ஏங்க பையன் பாருங்கள் விளையாட போனால் மேலே வரவே இல்லை, சீக்கிரம் வர சொல்லுங்கள், ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். உடனே போவீங்க, பையனை திட்டுவீங்கடா, அறிவு இருக்காடா, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், நீ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கிற, போடா ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு அதே கோபத்தில் ஆஃபீஸ் போவீங்க. காரணம் என்ன? அதிர்வலைகள் நெகட்டிவாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க. ஆஃபீஸ் போன உடனே மேனேஜர்கிட்ட திட்டு, கீழே வேலை செய்கிறவங்களாம் திட்டுறீங்க, இதை செய்யலை அதை செய்யலை, ஏன்டா அப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்க, திட்டுறது. மேனேஜர்கிட்ட, சார் நான் தான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் சார் நீங்கள் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? செய்வேன் சார், கீழே இருக்கிறவங்க சரியாக செய்யலை சார், செஞ்சிடறேன் சார், 2 நாளில் முடிச்சிடறேன் சார், 1 வாரத்தில் முடிச்சிடறேன் சார் அப்படின்னு சொல்லி அங்கே உங்களோட வாக்குவாதங்கள். இதே பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா கேட்கவே வேணாம். நீ அதை செய்யலை இதை செய்யலை, நான் அப்பவே சொன்னேன், ஏன் செய்யலை, இந்த ஆர்டர் கொடுக்கணும், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை, என் பணமெல்லாம் கரியாகுது, எல்லாமே நெகட்டிவ். ஏன் இந்த நெகட்டிவ் வார்த்தைகள் வருதுன்னா, காலையில் நீங்கள் நேர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் அந்த பாட்டியை பார்த்தோன்னா, அந்த ஒரு வயசான அம்மாவை பார்த்தோன்னா ஒரு எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் விதைச்சிட்டிங்க. அதனோட செயல்பாடுகள் எல்லாம் இப்படியே தான் நடக்கும். சாயந்தரம் வீட்டுக்கு வருவீங்க, வீட்டுக்கு வந்தோடனே கோவம், அந்த பையனை திட்டுவீங்க, ஏன்டா காலையில் நீ பாட்டுக்கு விளையாட போயிட்ட, அறிவு இருக்கா, ஸ்கூலுக்கு போகணுன்னு பொறுப்பு இல்லை, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க. பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, படுக்கும் பொழுது வருத்தத்தோடவே தூங்குவீங்க. இதே மாதிரி வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தால் சொல்ல வேண்டியதே இல்லை. எனக்கு அவன் பணம் கொடுக்கல, இவன் பணம் கொடுக்கல, அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், இவன் உருப்பிடுவானா, அவன் உருப்பிடுவானா, இதே செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நடக்கும். இதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு காரணம், நீங்கள் காலையில் அந்த எதிர்மறையான எண்ணங்களை அந்த அம்மாவை பார்த்தோன்னே நீங்கள் மனசில் விதைச்சது தான். என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க, இதையே மாற்றி சொல்லட்டுங்களா? இதே நீங்கள் நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்களோட காலையில் பொண்டாட்டி வந்து காய் வாங்கிட்டு வாங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, வண்டி எடுக்கிறீங்க, பார்த்தோன்னா அவங்கள பார்க்குறீங்க, அந்த அம்மாவை பார்த்துட்டீங்க, மழை வந்துட்டுருக்கு, கிழிஞ்ச ஆடைகள், அழுக்கு துணி போட்டுட்ருக்கு, உங்களுக்கு பார்த்த உடனே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை புகுத்துங்க. என்ன சொல்லலாம்? சரி, ஓகே, இறைவனர்களால் அந்த அம்மாவுக்கு என்ன தேவையோ அற்புதமாக இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துட்ருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா? அல்லது இன்னொன்று சொல்லலாம், இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த அம்மா இறைவனர்களால் நல்லா இருக்கணும், அந்த சூழ்நிலையை இறைவன் சிறப்பாக கொடுத்துட்ருக்கிறாரு, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள்.
இல்லை இன்னொன்று கூட சொல்லுங்கள், ஏன்னா யாருன்னே தெரியாது. அந்த அம்மா ஏதோ மழை வருது, ஏதோ பாவம், சரி என்ன செய்கிறது, இறைவனர்களால் அந்த அம்மா விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனோ அதனை இந்த பிரபஞ்சம் அல்லது இறைவன் சிறப்பாக கொடுத்துட்ருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா? இது சொன்ன உடனே என்ன ஆகும்னாங்க, அந்த உணர்வுகள் நீங்கள் எப்படி நினச்ச உடனே ஒரு ஆப்பிள் பழம் நமக்கு முன்னால் தோணுது, லவ்வரை நினச்சோன்னா அவங்க நம்ம மனசில் வந்து முன்னால் நிற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா நம்மளோட செயல்பாடுகள் அன்றைக்கி ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். வண்டி நிறுத்த போவீங்க கடையில், காலில் ஒருத்தர் வந்து இடிப்பாங்க, சாரிங்க கொஞ்சம் தெரியாமல் சாரிங்க, நீங்கள் சொல்லுவீங்க. அவர் பரவாயில்ல சார் நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவார். பரவாயில்லைங்க சாரிங்க, சிரிச்சிட்டே போவீங்க. கடைக்கு போவீங்க, தக்காளி பழம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. கடைக்கார் சொல்லுவார், அண்ணே கீழே ஒரு கூடை இருக்குண்ணே, ஃப்ரெஷ் கூடை, அந்த தக்காளி எடுத்துக்கிண்ணே அவர் சொல்லுவார். ஏன் சொல்லுவாருன்னா, நீங்கள் பாசிட்டிவான அதிர்வலைகளை காலையில் விதைச்சதுனால உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். கடைக்கார் சொல்லுவார், நீங்கள் கேட்கவே வேணாம், நீங்கள் தக்காளி பழம் நல்லா இருக்குது நல்லா ஆராய்ச்சியே பண்ண வேணாம், நீங்கள் தக்காளி பழம் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே அந்த கடைக்கார் சொல்லுவார், அண்ணே கீழே இருக்கிற கூடையில் எடுத்துக்கிண்ணே, பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பழமெல்லாம் வாங்குவீங்க, வீட்டுக்கு வருவீங்க, கொடுப்பீங்க, சந்தோஷமாக கொடுப்பீங்க. மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க, எங்கள் பையன் விளையாட போனாங்க வரவே இல்லைங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்கள். அப்படியாம்மா, சரிம்மா. பசங்களை போய் மேலே பார்ப்பீங்க. தம்பி என்ன தம்பி ஸ்கூல் இருக்குது, வா போகலாம், நானும் ஆஃபீஸ் போகணும், அப்போ தானே உன்னை விட முடியும், வா இந்த சாட்டர்டே சண்டே நீ நானும் கிரவுண்டுக்கு போய் ஃபேமிலியோடு நம்ம ஃபுல்லாக விளையாடுறோம், சாயந்தரம் வா நானும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன், 1 hour நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பையனும் வேகமாக ஓடி வருவான், சண்டை அங்கே இருக்காது. சிறப்பாக சாப்பிடுவீங்க, ஆஃபீஸ்க்கு போவீங்க, இல்லை பிஸ்னஸ் செய்கிற இடத்துக்கு போவீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் சிறப்பாக வேலை செஞ்சிட்ருப்பான். மேலே ஓனர் கூப்பிட்டு அற்புதமாக வேலை செஞ்சிட்டிங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணுவார். காரணம் என்னென்னா, நீங்கள் காலையில் பாசிட்டிவான அதிர்வலைகளை உணர்தல் தன்மையோடு நீங்கள் செயல்படுத்தியிருக்கிறீங்க. அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் நீங்கள் செயல்படுத்தியிருக்கிறீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக இருக்கலாங்க, ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள், அற்புதமான ரிசல்ட் வரும். இது தாங்க உண்மை. நைட்டு வீட்டுக்கு வருவீங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பீங்க. பையன் வருவான், அப்பா என்னப்பா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, விளையாடலான்னு சொன்னீங்களேப்பா, விளையாடலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் வெளில போய் விளையாடிட்டு வாங்க. பையன்கிட்ட சொல்லுங்கள், காலையில் சீக்கிரம் எழுந்திரா, 5 மணிக்கு நீ எழுந்திரிச்சுன்னா நம்ம மொட்டை மாடியில் போய் 1 hour விளையாடலாம் சொல்லுங்கள். ஸோ இந்த செயல்கள்லாம் எப்போ நடக்கும்னா, நம்மளோட எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் தான் நடக்கும். நமக்கு ஏன் தெரியுங்களா நெகட்டிவாக நடக்குது? எதை எடுத்தாலும் திட்டுறது, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, யாருன்னே தெரியாது. உடனே சீஃப் மினிஸ்டர் திட்டுறது. நம்ம சீஃப் மினிஸ்டரோட பேச முடியுமா? அந்த அரசியல்வாதி சரியில்லை, என்னமோ நம்ம கூடவே இருந்து பேசின மாதிரி நம்மளோட வார்த்தைகள்லாம் என்னென்னா, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறதுனால, உங்கள் எண்ணங்கள் அதிர்வலைகள் நெகட்டிவாக இருக்கிறதுனால உங்களோட செயல்பாடுகள் ஃபேமிலியில், உறவு முறையில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், பிஸ்னஸில், வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டு எவன் ஒருத்தன் அந்த பாசிட்டிவான அதிர்வலைகளை நம்ம மனசில் ஒரு பழத்தை நினச்சோன்னா முன்னால் வந்து நம்ம மனசில் எண்ணங்களில் நிற்கிற மாதிரி நீங்கள் செயல்படுத்தினா 100% உங்கள் செயல்பாடுகள் சூப்பராக இருக்கும். சிறப்பாக இதை செயல்படுத்துனீங்கன்னா 200% உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த இறை சக்தி அல்லது இந்த பிரபஞ்ச சக்தி அனைத்தையும் சிறப்பாக செஞ்சிட்ருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதுதாங்க பாசிட்டிவ் வைப். நம்ம நம்பாமல் அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, பையன் சரியில்லைன்னு கஷ்டத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலை, அந்த எண்ணங்கள் நம்மளோட செயல்பாடுகளை தடுக்கும். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் அம்பானியோட நம்ம பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் அதை விட மிகப்பெரிய சக்தி இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன். நீங்கள் பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகளோடு நீங்கள் செயல்பட்டால் ஜாலியாக பேசலாங்க. இறைவனோட ஜாலியாக பேசலாம். என்ன கேட்குறீங்களோ அற்புதமாக, வீடு வேணும்னு கேட்குறீங்களா கொடுக்கும், கார் வேணும்னு கேட்குறீங்களா கொடுக்கும், நகை வேணும்னு கேட்குறீங்களா கொடுக்கும், பணம் வேணும்னு கேட்டால் கொடுக்கும், நல்ல வேலை கொடுக்கும், கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளை சிறப்பாக கொடுக்கும், சொத்து வேணும் அற்புதமாக கொடுக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ நீங்கள் அந்த பாசிட்டிவான அதிர்வலைகளோட நீங்கள் மனசில் செயல்படுத்துனீங்கன்னா இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை அற்புதமாக கொடுக்கும். புரியுதுங்களா? இவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ நமக்கு மேலே அந்த இறைவன் நம்ம இந்த மனநிலையில் இருந்தால் கேட்குறத அற்புதமாக கொடுக்குங்கிறது தான் லாஜிக். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க.
சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் சார். நான் இதை எப்படி சார் செயல்படுத்துறது? அந்த பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறது? பதிலுக்கு வந்துடலாம், சொல்யூஷனுக்கு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. நைட்டு படுக்கும் பொழுதும் சரிங்க, காலையில் எந்திரிக்கும் பொழுதும் சரிங்க, நம்ம ஒரு பாசிட்டிவான வைப்பில் தான் இருக்கணும். ஏன் தெரியுங்களா? நீங்கள் ஒரு நெகட்டிவான வைப்பில், ஐயோ இன்றைக்கி நான் கடனை கட்ட முடியலையே, ஆஃபீஸில் என்னை திட்டாடே, பொண்டாட்டி என்னை திட்டாலே, பையன் நான் சொல்கிற பேச்சை கெடுக்கிறது இல்லையே, இந்த உறவு முறை நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நைட்டு படுத்தாலோ இல்லை காலையில் எந்திரிச்சாலோ அதே சூழ்நிலைகள் சிறப்பாக அந்த நாள் முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன தான் சார் செய்யுது? பொய் சொல்லுங்கள். உங்கள் ஆள் மனசுக்கிட்ட உங்கள் மனசுக்கு பொய் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள். புரியுதுங்களா? நைட்டு படுக்கும் பொழுது அவசியம் நீங்கள் ஒரு வருத்தத்தோடவோ வேதனையோட படுத்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்காதுங்க. நான் வேணால் எழுதி தரேன். இதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நைட் படுக்கும் பொழுது அதில் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நம்மளை இந்த பிரபஞ்சம் தான் படைச்சிருக்கு, நமக்கு மேலே சக்தி தான் படைச்சிருக்கு, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அத்தனை அம்சங்களையும் நம்ம கொடுத்துருக்கு, நன்றி சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணத்துக்கு, பொருளுக்கு, நபருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த நபர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். இதுதான் பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவான உணர்தல் தன்மையோடு நம்ம பாசிட்டிவாக செயல்படுத்துகிற விதம். அப்புறம் நம்ம உடம்புக்கு அற்புதமான உடம்பை இந்த இறைவன் கொடுத்துருக்கிறாரு, நன்றி சொல்லுங்கள். உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. நான் ரொம்ப நலமாக இருக்கேன். உங்களுக்கு தான் நோய் கூட இருக்கலாம், ஒரு டிசீஸ் கூட இருக்கலாம், பரவாயில்ல, நீங்கள் போய் சொல்லுங்கள். இதுதான் பாசிட்டிவிட்டி. ஓகேங்களா? அந்த வியாதிக்கு என்ன செயல்பாடுகளோ சிறப்பாக செய்யுங்க. பட் நீங்கள் இறைவன்கிட்ட கேட்குறது, நான் ரொம்ப நலமாக இருக்கேன், அற்புதமான உடம்பை கொடுத்துருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய அப்பா அம்மா அவங்க உறவினர்களோட ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கிறாங்க, இறைவனுக்கு நன்றி. சண்டை இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். நான் சந்தோஷப்படுற மாதிரி என் மனைவி அவர்கள் குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க, சொல்லுங்கள். நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய பசங்க ரொம்ப நல்லா படிச்சுட்ருக்காங்க, அந்த சூழ்நிலையை இறைவன் சூப்பராக கொடுத்துட்ருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். என் தொழில் விஷயத்தில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வருமானம், நல்ல சந்தோஷத்தை இந்த இறைவன் சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கிட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை யாராவது ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க, அந்த மனிதர்கள்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஏதோ சூழ்நிலைனால பண்ணிட்டாங்க, நானும் சில தவறுகளை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு அவங்க பேரை சொல்லிவிட்டு நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ சூழ்நிலைனால தான் பண்ணிட்டீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்த அப்படியே தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும். வெளியில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறதுனால அற்புதமாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாங்க, அதுக்கு ரிசல்ட் வருங்க. இவ்வளோதாங்க லாஜிக். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவை, வீடு வேணுமா, கார் வேணுமா, ஒரு தொழில் நல்லா அமையணுமா, எதையுமே நீங்கள் பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, அந்த பாசிட்டிவான நபர்கள் மட்டும்தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க, அன்பான நபர்கள் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் சூப்பராக வரும். ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, அவன் ஏமாற்றிட்டான், இவன் பணம் தரல, ஆர்டர் எடுத்தான் சார், பணம் தரல சார், அந்த பணம் கொடுத்துருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் சொல்கிறீங்கல்ல. ஏன்னா நம்ம மனநிலையில் நெகட்டிவாக இருந்ததுனால தான் அந்த நெகட்டிவான பீப்புள் நம்மளை நோக்கி ஈர்க்கிறோம். ஸோ நீங்கள் இந்தளவுக்கு பாசிட்டிவாக நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா செயல்படுத்துனீங்கன்னா பாசிட்டிவான பீப்புள் உங்கள்கிட்ட வருவாங்க, அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான பணம் சிறப்பாக வரும். இவ்வளோதாங்க லாஜிக். ஸோ ஒன்று கன்க்ளூஷன் என்னென்னாங்க, நம்ம ஒரு அதிர்வலைகளில், ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகளில் நம்ம செயல்பட்டால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் செயல்படுங்க. பாசிட்டிவான உணர்வுகளோடு நீங்கள் செயல்பட்டால் என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம கேட்குறதுக்கு முன்னால், நினைக்கிறதுக்கு முன்னால் இந்த இறைவன் நமக்கு படிப்படியாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுதான் உண்மை. செயல்படுத்தி பாருங்கள், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த சந்தேகம்னாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், சிறப்பாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாங்க. நன்றிங்க.